இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சுகையின விடுமுறையில் வங்கித்துறை தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல். சிங்கள தமிழ் கட்சிகள் சுவிட்சர்லாந்தில் சந்திப்பு. இன பிரச்சினை தீர்வு குறித்து பரிந்துரைகள் முன்வைப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் ஒப்புதல் வழங்கிய அமைச்சரவை. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். வேலைநிறுத்த போராட்டத்தின் இரண்டாம் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலா அபேசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகள் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜேத்த பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்றது. எந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்துக்கு வங்கித்துறையின் ஆதரவை வழங்குதல் பற்றி இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பான ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் மூலம் வங்கி மற்றும் நிதித்துறையின் செயல்திறனை அதிகரிப்பது, சிறிய மற்றும் மத்திய தர தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய காப்புறுதி முறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அனைத்து முன்மொழிவுகள் குறித்தும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். காப்புறுதி துறையுடன் தொடர்புள்ள தரப்பினர்கள் வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று தெரிவித்த அவர்கள் இந்த அழைப்புக்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்திருந்தனர். இலங்கை தீவில் நீண்ட காலமாக நிலவி வரும் இன பிரச்சினைக்கு பொருத்தமான தீர்வு காணும் நோக்கில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் இன்று புதன்கிழமையும் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள், ஜேவிபியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் சில முக்கிய பிரமுகர்கள் என 19 உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து கடந்த திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்துக்கு சென்றனர். சுவிட்சர்லாந்து அரசியல் ஜாப்பு முறைமை, குறிப்பாக அங்குள்ள சமஷ்டி ஆட்சி முறை உள்ளிட்ட அரசியல் நிர்வாக அமைப்புகள் பற்றிய கலந்துரையாடல் அங்கு இடம்பெறுகின்றது. அனுர அரசாங்கம் புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்கும் போது இன பிரச்சினைக்குரிய தீர்வுகளும் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இங்கு நடைபெறுகின்ற 2 நாள் கலந்துரையாடலில் சிங்கள தமிழ் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கலந்துரையாடல் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான இதுவரை கருத்து கூறவில்லை. கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் அறிக்கையாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமும் கையளிக்கப்படும் எனவும் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்துக்கு நவீன வசதிகளுடன் கூடிய 5 மாடி கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. 2006ஆம் ஆண்டில் அரசு பல்கலைக்கழகங்களில் இணைந்த சுகாதார விஞ்ஞானம் தொடர்பாக பட்டப்படிப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானம், மருந்து வேதியியல் மற்றும் தாதியம் தொடர்பான துறைகளில் 3 விஞ்ஞானமணி பட்டப்படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் அனைத்து இனத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 4 பாடத்துறைகளில் 952 மாணவர்கள் கற்கைகளில் ஈடுபடுகின்றனர். 2017ஆம் ஆண்டில் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்துக்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பினும் நிலவிய நிதி நெருக்கடிகளால் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்துக்கு மோசமான உட்கட்டமைப்பு வசதி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்துக்கான விரிவுரை மண்டபங்கள், ஆய்வுக்கூடம், ஆய்வு கட்டுரை அறை, ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபம் மற்றும் கேட்போர் கூடத்துடன் கூடிய புதிய 5 மாடி கட்டிடம் ஒன்றை 2234 மில்லியன் மதிப்பீட்டு செலவில் நிர்மாணிப்பதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட மீன் சந்தையின் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டதால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாநகர சபையினர் மின்சார சபைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் நேற்று மதியம் மீன் சந்தையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர்.
இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல், இலக்குமுறை நிறுவை தராசுகள் பயன்படுத்த முடியாமல், மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர். சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த இடத்துக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையினருடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நல்லூர் திருவிழாவில் அமைக்கப்பட்ட கடைகள் உட்பட பல்வேறு வகையிலும் வருமானம் கிடைத்தும் மாநகர சபையானது சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலும் தவறிழைத்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். யாழில் தனியார் விருந்துக்கு மதுபான சாலையொன்றில் 2 இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் 2 வாழ்வீட்டில் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு 7 மணி அளவில் யாழ் நெடுந்தீவு பகுதியில் உள்ள தனியார் விருந்துக்கு மதுபான சாலையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்று இரவு 7 மணி அளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலையில் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மீது வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தப்பி சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வீதியில் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டு குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய கிண்ண T20 தொடரின் குரூப் B-யில் நேற்று அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் மைதானத்தில் நடைபெற்ற 9வது போட்டியில் பங்களாதேஷ் அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றி பங்களாதேஷ் அணியின் சூப்பர் 4-இல் முன்னேறும் வாய்ப்பை உயிர்ப்பித்துள்ளது. ஏனெனில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தோல்வியால் அவர்களின் நிகர ஓட்ட வீதம் பாதிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் பங்களாதேஷ் அணி தலைவர் லிடன் தாஸ் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தார். அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 154 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் தன்ஷித் ஹசன் தாமீம் 52 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார். ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களான ரஷித் கான் மற்றும் நூர் அகமது தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 146 ஓட்டங்களை பெற்று 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அந்த அணியில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 35 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். பங்களாதேஷ் பந்து வீச்சில் முஸ்தபிசுர் ரஹ்மான் 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.